இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 7வது நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவர் நமக்கு தேவனுடைய வார்த்தை குறித்து சிந்திக்கும்படியான கிருபை நமக்கு கொடுத்திருந்தார். இந்த இறுதி நாளிலும், இந்த வாரத்தின் இறுதி நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தை எவ்வாறு இருக்குது என்று சிந்திக்கும்படியான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தின் இறுதி நாளில் கூட தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? தேனை போல மதுரம் உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை தேனை போல மதுரம் உள்ளதாக, இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். சங்கீதம் 19:10 இவ்வாறு வாசிக்கிறோம்: தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. பாருங்க, தேன் எப்படி இருக்குதான்? தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும். ஒருவேளை தேனை நம்ம கடையிலையோ அல்லது விற்கிறவங்கள்ட்டே வாங்கணும்னு சொன்னால் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? கலப்படம், ஏதாவது சக்கரைப்பாக ஏதாவது சேர்த்துருப்பாங்க. ஆனால் அந்த தேன் கூட்டிலிருந்து அந்த தேன் ஒழுகிச்சுன்னா அது எப்படி இருக்குமா? எந்த கலப்படம் இல்லை, சுத்தமான தேனாக இருக்குமா? அப்படி எது இருக்குது? தேவனுடைய வார்த்தை அந்த தேன் கூட்டிலிருந்து ஒழுகிற தெளி தேனை காட்டிலும் மதுரமாக இருக்கிறது. அவ்வளவு இனிமையாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறதா? அன்றைக்கு சங்கீதக்காரன் எவ்வளவு தன்னுடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய வார்த்தையை அப்படியே ருசித்து இருந்ததினாலே அவனை மிக அழகாக அந்த வார்த்தையை எழுதுகிறார். அந்த தெளித்தேனிலும் அவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நமக்கு அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா? இல்லை ஏதோ கடமைக்காக நம்ம வாசிக்கிறோமா? அல்லது ஆசையோடு விருப்பத்தோடு நம்ம அதை நேசித்து நம்ம அதை விருப்பத்தோடு வாசிக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்போது, அதை தியானிக்கும்போது நம்முடைய இருதயத்திற்குள்ள ஒரு ஆசை, ஒரு இன்பம் பொங்கி நமக்குள் பொங்குகிறது என்று சொன்னால் மெய்யாகவே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். எனக்கு ஒரு கல்லூரி தோழி உண்டு. நாங்கள் எங்கே போனாலும் கல்லூரியில் நான் வேறு டிபார்ட்மெண்ட்டு, நான் வேறு சப்ஜெக்ட், அவள் வேறு சப்ஜெக்டு. ஆனால் நாங்கள் எங்கே போனால் ரூமும் வேறு தான். ஆனால் பாருங்கள், வெளியில் படிக்க காலையிலே எழும்பி முதல்ல சேப்பலுக்கு போவோம். அங்கே போய் 2 பேரும் ஜோம் பண்ணுவோம். அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து படிப்போம். அப்புறம் ஒன்று போல் சாப்பிட போவோம். ஒன்று போல் காலேஜுக்குள்ளே நுழைவோம். அவள் வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட்டில் நுழைஞ்சிருவேன். அவ்வளோதான். அந்த நேரம் மட்டும்தான் நாங்கள் பிரிஞ்சு இருப்போம். மித்த எல்லா நேரங்களிலும் நாங்கள் 3 இயர்ஸும் அவ்வளவு சேர்ந்து நாங்கள் இருப்போம். ரொம்ப அன்பாக இருப்பா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அமைதியாக இருப்பா, ரொம்ப நல்ல பிள்ளை. நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் 2 பேருமே நாங்கள் அலைஞ்சிட்டே இருப்போம். சொல்லுவாங்க, அவள் லதா இருக்கிற இடத்துல பியூலா இருப்பா, பியூலா இருக்கிற இடத்துல லதா இருப்பா அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எங்கே போனாலும் நாங்கள் அப்படி தான். ஒரு ப்ரேயர் மீட்டிங் போனாலும் சரி, ப்ரேயர் போனாலும் சரி, சண்டே சாப்பலுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க, அப்போனாலும் சரி, சண்டே கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே நாங்கள் சேர்ந்தே செயல்படுவோம். அவ்வளோ ஒரு நாங்கள் இணைப்பிரியா தோழியாக இருந்தோம். அப்போ கடைசியில் 3rd இயர் ஆகும்போது பாருங்கள், போயிடுவோம்ல, அவர் ஒரு வீட்டுக்கு பிரிஞ்சு போயிடும். கோர்ஸ் முடிஞ்சுது, காலேஜ் படிப்பெல்லாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். அப்போ எனக்கு ஒரு பிளேட், அவள் பேரை அடித்து எனக்கு ஒரு பிளேட் கொடுத்துருந்தா. இது ஞாபகமாக, என் ஞாபகமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. பல வருஷங்கள் அந்த பிளேட்டை அப்படியே எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அந்த காலேஜை விட்டு பிரிந்து வந்து அந்த நாட்களில் அடிக்கடி இந்த பிளேட்டை நான் எடுத்து பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு, அவ்வளவு டியர் ஃப்ரெண்டு. நாங்கள் கர்த்தருக்குள் இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவேன் நான். ஏன்னா அவ்வளவு நாங்கள் எங்கே போனாலும் ப்ரேயருக்கு நாங்கள் ஒருவர் தாங்குவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி நாங்கள் ஷேர் பண்ணி ஜெபிப்போம், படிப்போம். அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிரிஞ்சு போகிறமே ரொம்ப கஷ்டமாக இருந்து, அப்போ அந்த பிளேட்டை எடுத்து நான் ஒவ்வொரு நாளும் ஆசையோடு பார்ப்பேன். பாருங்கள், அவள் பேர் அடித்து எனக்கு கொடுத்துருந்தா. அப்போ நான் ஒரு நாள் அப்படியே அந்த பிளேட் எடுத்து என் வீட்டில் உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அழிஞ்சு போகிற இந்த ஒரு பிளேட், இந்த பொருளுக்கு நீ இவ்வளவு ஆசைப்படுறியே, அதை எடுத்து எத்தனை முறையோ பார்க்குறியே, ஆனால் அந்த ஜீவனுள்ள வார்த்தை நான் உன்னுடைய கரத்தில் எழுதி கொடுத்துருக்கிறேனே, நீ அதை எத்தனை முறை ஆசையோடு நீ எடுத்து படிச்சிருப்ப, நீ எத்தனை முறை அதை ஆசையோடு நீ விரும்பி அதை வாசிச்சிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு கூட பேசினார். அன்னையிலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. நான் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டேன். ஆண்டவரே, நான் இனிமேல் இந்த பிளேட்டை எடுப்பேன், ஆனால் அதை விடையும் நான் உங்களுடைய வேத வசனங்களை நான் விருப்பத்தோடு வாஞ்சையோடு நான் தியானிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அன்றைக்கு நான் மன்னிப்போடு கூட பொருத்தனை பண்ணி கொண்டேன். அன்றிலிருந்து இன்று வரை கர்த்தர் என்னை அந்த பொருத்தனையில் என்னை காத்துக்கொள்ளும்படியாக உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வேத வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது
அவ்வளவு நான் ரசித்து ருசித்து வாசிக்கும்படியான கிருபை தந்திருக்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு பொருள், ஒரு இனிமையான ஒரு பொருள், ஒரு பழம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரூட் அல்லது ஏதோ ஒரு ஈட்டபிள்ஸ் உங்கள் கையில் இருக்கிறது, ரொம்ப நல்ல பொருள், நம்ம டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சாப்பிட்றப்ப வேகமாக சாப்பிட மாட்டோம். ஏன்? அது நல்லா அப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். அந்த பழத்தை நல்லா கடித்து ருசித்து அந்த பொருளை நல்லா மென்று சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, கூட ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படிலாம் சொல்லி யோசிப்போம்ல. அதை நம்ம அவ்வளோ டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றோம். அதே போல் அதுக்கும் மேலாக, அதே போலன்னு கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது, அதுக்கும் மேலே ஒருபடி தான் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. அவ்வளவு மதுரமுள்ளதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி மதுரமுள்ளதான ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் என்றைக்காவது நாம் ருசித்து வாசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை ருசித்திருந்தோம் என்று சொன்னால் அந்த வார்த்தை நமக்கு மதுரமுள்ளதாக காணப்படும். அன்றைக்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை ருசித்திருந்தான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாருங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் ருசித்திருந்தான் ஆண்டவர் எத்தனை நல்லவர் என்பதே. அதனால்தான் அவருக்கு அவருடைய வார்த்தைகள் அவ்வளவு மதுரமுள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நாம் ருசித்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் அவர் அவ்வளோ டேஸ்ட் பண்ணியிருக்கிறோமா? எனக்கு ஆண்டவர் எத்தனை நல்லவராக இருந்திருக்கிறார். என்னுடைய துன்பமான பாதையிலே, என்னுடைய இன்பமான பாதையிலே, கஷ்டமான பாதையிலே, நஷ்டமான பாதையிலும், எல்லா சூழ்நிலையிலும் அவர் எனக்கு நல்லவராக இருந்திருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ருசித்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாக மதுரமுள்ளதாக இருக்கும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, தேன் அவ்வளவு அவருக்கு தேனை போல அவருடைய வார்த்தைகள் மதுரமுள்ளதாக இருக்கிறது. தேன் எவ்வளவு மருத்துவ குணம் நிறைந்ததில்ல, அது எவ்வளவோ மருந்தாகவும் கூட பயன்படுது. அதை விட தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக, மிகுந்த பலனுள்ளதாக இருக்கிற என்பது எவ்விதமான சந்தேகமே இல்லை. தேன் கூட சில வேளையில் என்ன செய்கிறாங்க, கலப்படமாக கலந்துடுறாங்க. அது கூட சக்கரைப்பாக ஏதாவது சேர்த்து கலப்படமாக இருந்துடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாமும் இந்த கலப்படமான வாழ்க்கை வாழ்கிறோமோ? உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேணும் அப்படின்னு ஒரு கலப்படமான வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமோ? உலகத்தில் உள்ள மனிதர்களும் வேணும், ஆண்டவரும் வேணும்னு சொல்லி நம்ம கலப்படமாக வாழ்கிறோமோ? இல்லை அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையாகிய அந்த ஜீவனுள்ள வார்த்தை நமக்குள் இருக்கும்போது ஆண்டவர் மாத்திரமே நமக்கு, அவருடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு மதுரமுள்ளதாக இருக்கும். இந்த உலகம் கசந்து போகும், உலக மனிதர்கள் கசந்து போவார்கள். எப்போது நாம் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தை தேனை போல மதுரமுள்ளதாய் நமக்கு எப்பொழுது மாறுகிறதோ அப்போ இந்த உலகமும் நமக்கு இனிமையற்றதாக நமக்கு மாறிப்போகும், கசப்பு நிறைந்ததாக மாறிப்போகும். ஆண்டவர் ஒருவரே எனக்கு இனிமையானவர், அவர் வார்த்தை ஒன்றே எனக்கு மதுரமுள்ளது என்கிற நிலைமை நம்முடைய வாழ்க்கையில வந்துவிடும். என்னுடைய வாழ்க்கையை மதுரமுள்ள வாழ்க்கையாக மாற்றின ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற மாட்டாரா? எப்போது அவருடைய வார்த்தை நம்ம நிலைத்திருக்கும் பொழுது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இன்றைக்கு அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை அவர் நன்றாக ருசித்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே அவரை நம்முடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ருசித்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மதுரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான வாரத்தின் இறுதி நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் அந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் நம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் தியானித்தோம். இந்த இறுதி நாளிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேனை போல மதுரமுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் தந்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது அது எங்கள் வாய்க்கு மதுரமாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை எங்களுடைய வாழ்க்கையில ஏற்று நாங்கள் உம்மை ருசித்து வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மதுரமுள்ள வாழ்க்கையாக மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தையை அனுப்பி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மதுரமான வாழ்க்கையாக மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை